இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான பலாக்காய் அந்த கொட்டையை வச்சு ஒரு ஃப்ரை தான். செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ଆଜି ପଣସ ମଞ୍ଜି ନା ଆଉ ବଢ଼ିଆ ଗୋଟେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ। ସୋ ପଣସ ମଞ୍ଜି ବାହାରେ ଶୁଖିକି ରଖୁଛି ନା ସେଇଠି ଟିକେ ଚୋପା କାଢ଼ିକି ଲମ୍ବା ଲମ୍ବା କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। இந்த பலாக்காய் கொட்டை வந்து நீங்கள் கிடச்சிதுன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைச்சாலும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நான் பாயில் பண்ணிட்டு கட் பண்ணல, பச்சையாகவே வந்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணோம்னா அந்த தோலை ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் வந்து நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணோம்னா சீக்கிரமாக கட் ஆகிடும். அதை மறுபடியும் நீட்டாக ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது கட் பண்ணும் போதே தெரியும் அந்த பல்லாக்கொட்டையோட கலர் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அது வந்து நல்லா இருக்காது. நல்லா ஒயிட்டாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும். இன்னும் கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது நம்ம போட்டோம்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால இது வந்துட்டு என்னைக்காவது வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா உடனே ஃப்ரை பண்ணி சாப்பிடணும். பசங்களுக்கு ரொம்ப நல்லது. உடனே ஃப்ரை பண்ணோன்னா ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடியில் ஒரு 10-15 இருந்தாவே போதும். நான் ஃபுல்லாக தோல் எடுத்துட்டு இது பண்ணியிருக்கேன் பாருங்க. தோசை செய்யும்போது தோசை தவாவில் வந்து என் கை பட்டுருச்சு, ஃபுல்லாக கொப்பளம் வந்துச்சு. உடனே வந்துட்டு நீங்கள் கோல்கேட் பேஸ்ட் இருந்து அந்த இடத்துல வச்ச உடனேவே அந்த கொப்பளம் வந்து அம்மிங்கிடும். நான் அதுதான் பண்ணியிருக்கேன், அதுதான் உங்களுக்கு காட்டினேன். ଏମିତି ପଣସ ମଞ୍ଜି ଏତିକି ଦିଟା ଦିଟା କଟ୍ କରିକି ସବୁ ସେ ଚୋପା ସବୁ କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ବଏଲ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ବେଶୀ ଦରକାର ନାହିଁ। ବିନା ପିଆଜ କରିବା ଟାଇମ୍ରେ ଏମିତି କରିବା ଟାଇମ୍ରେ ବି ବଢ଼ିଆ ରହିବ। ଗୋଟେ ଦିନ ମୁଁ ଏ ପଣସ ମଞ୍ଜିର ଚିପ୍ସ କରୁଛି, ସେଇଟା ବି ଅଲରେଡ଼ି ୟୁଟ୍ୟୁବ୍ରେ ଅପଲୋଡ଼ କରିକି ରଖୁଛି। ସେଇଟା ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଏଇଟା ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு தண்ணியில் போட்ட உடனேவே உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணலாம். ஆனால் மஞ்சத்தூள் போட்டால் நல்லது பசங்களுக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது. அதனால நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன். இந்த மஞ்சத்தூள் வந்து ஊரில் வந்து இங்கே அங்கே வீட்லேயே பண்ணி கொடுத்தது அக்கா, அதனால கொஞ்சம் போட்டோம்னாவே அந்த கலர் வந்து எல்லோ இருக்கும். இந்த அளவுக்கு வந்து வெந்துடணும். கை வச்சு அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த வேலை முடிஞ்சிடும். அதை கட் பண்ணுற வேலை மட்டும்தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இன்கேஸ் நீங்கள் வெங்காயம் சாப்பிட்ற அன்னைக்கு பண்ணீங்களன்னா கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிங்களன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பண்ணது வந்து தேர்ஸ்டேன்றதால வெங்காயம் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ଆଜି ମୁଁ ଏଇନା ପିଆଜ ଖାଇବା ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ପିଆଜ ପକେଇନାହାନ୍ତି। ଆପଣ ପିଆଜ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ତେଲ ପକେଇକି ସୋରିଷ ତେଲ ଟିକେ ସୋରିଷ ପକେଇକି ଟିକେ ବିରି ବି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ପିଆଜ ଟିକେ ବେଶୀ ପକେଇକି ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ ବି ଟିକେ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଆମେ ସିଝିକି ରଖୁଛୁ ନା ପଣସ ମଞ୍ଜି ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ବଢ଼ିଆ டேஸ்ட் ଆସିବ। இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட வேணாம். நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க இந்த பலாக்கொட்டையை வந்துட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா போடணும். நீங்கள் சாம்பார் மசாலா போட்டாவும் நல்லாயிருக்கும் காரத்துக்காக. நான் வந்து வெறுமனே இட்லி பொடி போட்டு தான் இதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பசங்க சாப்பாடு தயிர் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் அந்த பலாக்கொட்டையில் எவ்வளோ பசங்களுக்கு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அதனால தான் வீட்டில் வந்து கிடைக்கும் போது அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் காரத்துக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாம்பார் பவுடரும் இட்லி பொடி தான் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணும்போது வந்துட்டு இன்கேஸ் வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணிங்களன்னா ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட் வரும். அதுவும் ஃப்யூச்சரில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன்। ମୁଁ ଟିକେ ଇଟଲି ପୋଡ଼ି ନା ସାମ୍ବାର ପୋଡ଼ି ସେଇଟା ପକେଇ ଦେଉଛି, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏ ଭିତରେ କିଛି ଟେଷ୍ଟ ରହିବ ନାହିଁ ନା, ସେଇଟା ପାଇଁ ଗୁରୁବାର ଟାଇମ୍ରେ ଖାଇବା ପାଇଁ। ଆଉ ଇଟଲି ପୋଡ଼ି ସାମ୍ବାର ପୋଡ଼ି ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ରାଗ ବି ରହିବ, ଟିକେ କ୍ରିସ୍ପି ଟେଷ୍ଟ ବି ଆସିବ। ଇନକେସ୍ ପିଆଜ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଆପଣ ପିଆଜ ସବୁ ପକେଇକି ଟିକେ ଗରମ ମସଲା ପକେଇକି ଆଉ ମିର୍ଚି ପାଉଡ଼ର ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଟେଷ୍ଟ ଅଲଗା ରହିବ। ଟିକେ ଇଙ୍ଗ ପକେଇ ଦେଉଛି ମୁଁ, கொஞ்சமாக பெருங்காய பொடி போடலாம் நம்ம। இட்லி பொடி வந்து லாஸ்ட்டாக எல்லாம் ஃப்ரை ஆன உடனே இட்லி பொடி கொஞ்சமாக போட்டுட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாமல் உடனே எடுத்துடலாம்। அந்த பலாக்கொட்டை வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிறதால ரொம்ப நாள் வேக வைக்கவே வேணாம்। கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் ஒரு 10-15 பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டோம்னா கூட அந்த பலாக்கொட்டை இருந்ததுன்னா கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணி கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்। ஒரே மாதிரி செய்யாமல், ஏன்னா
இதுல இருக்க விட்டமின்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு பாயில் பண்ணி கொடுத்தாவே நல்லதுதான். இன்கேஸ் பாயில் பண்ணியும் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிறிஸ்பியா சிப்ஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான பலாக்கொட்டை ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. बेसी बढ़िया बेसी विटामिन ଅଛି ପଣସ ମଞ୍ଜିରେ ଜଲ୍ଦି ଜଲ୍ଦି କରିପାରିବ ଆମ ଗୁରୁବାର ଟାଇମ୍ରେ ବି ପଣସ ମଞ୍ଜିରେ ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ରହିବ। ଗୋଟେ ହେଲ୍ଦି ପଣସ ମଞ୍ଜି ଫ୍ରାଇ ମ୍ୟାକ୍ସିମମ୍ 10 ମିନିଟ୍ସରେ ହେଇଯିବ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ଆଉ ଆପଣମାନେ ପଣସ ମଞ୍ଜିର ଆଉ କ'ଣ ଭେରାଇଟି ଜାଣିବ ତ କମେଣ୍ଟରେ କୁହନ୍ତୁ, ସେଇଟା ବି ମୁଁ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖିବ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।